அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். வைகுண்ட ஏகாதசி 2023 வரலாறு மற்றும் விரத முறை, வழிபடும் முறை மற்றும் பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வழிபாடு குறித்து உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களுக்கு ஓராண்டு காலமும் தேவர்களுக்கு ஒரு நாளாகவும் இருக்கும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடர் காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழித்தேறும் மாதமாகும். ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு பெறுகின்றது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வந்து பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது புராணங்களில் கூறப்படுகின்றது. இந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார் மகாவிஷ்ணு. வைகுண்ட ஏகாதசி என்னும் வடமொழி சொல்லுக்கு 11 என்று பொருளாகும். அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் 11வது திதி ஏகாதசி ஆகும். மாதத்திற்கு 2 ஏகாதசி என்று வருடத்திற்கு மொத்தம் 24 ஏகாதசிகள் உள்ளன. இதில் மார்கழி மாதம் தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி 30 ஏகாதசி ஆகவும், மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகின்றது. 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலன்களை தரக்கூடியது என்பதனால் இது முக்கோடி ஏகாதசி என்றும் மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது. இன்றைய தினம் பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் என்கின்ற சொர்க்க வாசலை திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. ஏகாதசி தோன்றியதற்கும் வைகுண்ட ஏகாதசி தோன்றியதற்குமான வரலாறுகள். முதல் வரலாறு. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வந்தான் முடன் என்னும் அசுரன். அதனால் துன்பமடைந்த முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவபெருமான். உடனே திருமாலோ தேவர்களை காக்க அசுரர்களுடன் போரிட்டார். 1000 ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை. பெருமாளோ அசுரருக்கு பயந்தது போல நடித்து சின்மாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார். அப்பொழுது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளியானது. அப்பொழுது அங்கேயும் தேடி வந்து பெருமாளை போருக்கு கூப்பிட்டார் முரண். பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும் பொழுது அந்த பெண்ணிடம் இருந்து ஓம் என்னும் சத்தம் மட்டுமே வந்தது. அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. பக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று இந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார். அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்று வரமளித்தார். இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது. மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகின்றோம். மற்றொரு வரலாறு. காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன்னுடைய காதுகளில் இருந்து மது, கைரவர் என்று 2 அசுரர்களை வெளியேற இந்த அசுரர்கள் பிரம்மாவை கொலையிட்ட பொழுது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டு விடும்படியும் அவர்களை கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவுக்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார்கள். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்ய வேண்டும் என்று வரத்தை கேட்டார். அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தன்னை சமாளித்துக் கொண்டு பகவானை ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வரமளித்தார்கள். பகவானோ அப்படியே வரம் தந்தார். 1 மாதம் மகாவிஷ்ணு அசுரர்களுடன் யுத்தம் புரிந்தார். யுத்தத்தின் முடிவில் மகாவிஷ்ணு அசுரர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று வரத்தினை கேட்டனர். மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தினுடைய
வடக்கு வாசலான சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதர்சனம் செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதேசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசித்து வருபவர்களுக்கு தங்களுடன் சொர்க்க வாசல் வழியாகவே வெளியே வருபவர்களுக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரம தயாளனாகிய பகவானோ அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். இதுவே வைகுண்ட ஏகாதேசி தோன்றியதற்கான சொல்லப்படுகின்ற 2 வரலாறுகள் ஆகும். இந்த வருடம் ஏற்கனவே ஜனவரி மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதேசி முடிந்துவிட்டது. மற்றொரு ஏகாதேசி விரதம் டிசம்பர் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. ஏகாதேசி திதி டிசம்பர் 22ஆம் தேதி காலை 8:16 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி காலை 7:11 மணிக்கு முடிவடைகின்றது. திருமாலுக்கு உரிய சனிக்கிழமை வருவது இந்த வருடத்தில் கூடுதல் சிறப்பாகும். மற்றொன்று விரத முறை. ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ள விரும்புபவர்கள் ஏகாதேசிக்கு முதல் நாளான தசமை அன்று ஒருவேளை உணவு மட்டுமே உண்ண வேண்டும். அடுத்த நாள் ஏகாதேசி அன்று அதிகாலையில் கண் விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்துவிட்டு முழு நாளும் உணவு உண்ணாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். துளசி தீர்த்தத்தை அருந்தலாம். விரதத்தின் தின்பொழுது எக்காரணம் கொண்டு துளசியை பெருக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். ஏகாதேசி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து பகவானை துதி செய்ய வேண்டும். பின்பு மறுநாள் துவாதசி அன்று காலையில் விரதத்தை முடிக்கும் முறையான பாடலை என்ற உப்பு புளி இல்லாத 21 விதமான காய்கறிகள் இடம்பெற்று காய்கறிகளை சமைத்து உண்ண வேண்டும். இதில் பரங்கிக்காய், அகத்திக்கீரை, நெல்லிக்காய் அவசியம் சேர்க்க வேண்டும். பிறகு அன்றைய தினம் பகல் முழுவதும் தூங்காமல் இரவு 6 மணிக்கு மேல் தூங்க செல்லலாம். வைகுண்ட ஏகாதேசி விரதம் மிகவும் கடினமான விரதமாகும். அதனால் அவர் உடலுக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து கொள்ளலாம். நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வழிபடும் முறைகள். வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் அன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றார்கள். இந்த நாளில் முன்னிரவில் உறங்காமல் இருந்து திருமாலினுடைய புகழ் பாடி கோவில் செல்வார்கள். விடிய காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாகவே வடக்கு திசையில் என்று மூடப்பட்டிருந்த பரமபத வாயில் அன்று மட்டும் திறந்திருக்கும். இது சொர்க்க வாயில் என்றும் அழைக்கப்படுவார்கள். இந்த வாயில் வழியாகவே சென்று இறைவனை அன்று வழிபட வேண்டும். ஏகாதசி விரதம் மேற்கொள்வர்கள் இந்த சிந்தனையில் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு சிந்திக்க வேண்டும். அன்றைய தினம் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இதில் கலந்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்டில் இருந்தபடியே பகவானை திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து வழிபாடும் செய்யலாம். வைகுண்ட ஏகாதேசி எல்லா வைணவ திருத்தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி விழா 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. பகல் 10 ரா 10 என்று 2 பகுதிகளாகவும் கொண்டாடப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் திருமால் வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களிலும் உலா வருகின்றார். ஏகாதசி நாளன்று ரத்தினங்களால் செய்த ரத்தனகிரி என்று அழைக்கப்படும் முறையில் கருவறையில் இருந்து வெளிவந்து 1000 கால் மண்டபத்தில் வீற்றிருக்க வடக்கு வாயில், அதாவது பரமபதன் வாசலில் சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் வாயில் வழியாக உலா வருவதை காண பெரும் திரளான பக்தர் கூட்டம் கூடும். இந்த வாயில் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே திறக்கப்படும். மற்றும் திருப்பதி மலை மீது திருமலையிலும் விழா கொண்டாடப்படுகின்றது. இங்கு உள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரம் எனவும் அழைக்கப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இவ்வாயில் வழியாக சென்று வழிபடுவோர் வீடு பெறுவர் எனவும் நம்பப்படுகின்றது. எனவே இத்திருநாளில் பெரும் திரளான பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகின்றனர். ஏகாதசி விரதத்தின் பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து தியானிக்க வேண்டும். விஷ்ணு சரஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரும். விரதத்தின் பொழுது மகாவிஷ்ணுவின் பிரபந்த பாடல்களையும் பாராயணம் செய்யலாம்.
ஏகாதசி அன்று இரவு கண் விழிக்கும் பொழுது தொலைக்காட்சி பார்ப்பது மற்றும் வேறு பொழுதுபோக்கில் ஈடுபடவும் கூடாது. திருமாலின் சிந்தனை மட்டுமே மனதில் இருக்க வேண்டும். விரத பலன்கள். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லாமல் 7 ஜென்மங்களிலும் செய்த பாவங்களையும் நீக்க முடியும். வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு மட்டும் மறுபிறவி என்பது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியினுடன் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களை ஏகாதசி என்று மரணமடைவர். காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை. இந்த விரதத்தின் மகிமையை பற்றி புராணமும் எடுத்துரைக்கின்றது. விஷ்ணு புராணத்தில் வருடம் முழுவதும் அனைத்து ஏகாதசி நாட்களும் விரதம் இருந்து பெறும் பலனை வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தினால் பெறலாம் என்று கூறப்பட்டுகின்றது. ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும், தீராத நோய்கள் அகலும், சித்ரு தோஷங்கள் நிகழும். மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்களும் விலகும், சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும், நிலையான செல்வம் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், எல்லா நட்பலன்களும் கிடைக்கும், மன கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் முத்திக்கார வழியையும் அடைந்து வைகுண்ட பதவியும் அடையலாம். எனவே நாமும் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொண்டு பரம தயாளனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவனுடைய திருவருளை பெறுவோம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.